ஹலோ! ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வெட்னஸ்டே விலாக். பெருசா ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி எந்த ஒரு ஹெவி ஒர்க் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு கூட நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், ஒரு வேலையும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். சரி, ஒரு சில ஒர்க் அது வீடியோ எடுத்துக்கிட்டே செய்யலாம் அப்படின்ட்டு தான். எல்லாத்தையும் அனுப்பிட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க்கையும் முடிச்சுட்டு முன்னாடி கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டு முன்னாடி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு ஊற்றுனா அது என்னன்னு தெரில, ஹவுஸில் ஏதோ அடைச்சிக்கிட்டு அப்பப்போ அதை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. இது சரியான டபுள் ஒர்க்காக இருந்துச்சு. எங்கே வலிக்கு விட்டு விழுந்துருவோமோ அப்படிங்கிற வேறு பயம், வேறு தண்ணியாக இருக்கிறனால ஃப்ளோரில் எல்லாம். ஆனாலும் இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே தண்ணியில் விளையாண்டுக்கிட்டே நம்ம வேலையும் முடிச்சிடலாம் இல்லையா? அதனால் இதை முடிச்சுட்டு எப்போவுமே எனக்கு இந்த பழக்கமே இல்லை. என்னென்னா, நான் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, அந்த 11:00 ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே மார்னிங்கே செஞ்சு முடிச்சிருவேனா. ஆனால் இன்றைக்கி லன்ச் மதியம் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நான்வெஜ் கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நான்வெஜ் சாப்பிட்டே. அதனால் இன்றைக்கி எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. மதியம்தான் செய்கிறேன். மதியம் குக் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. மார்னிங்கே எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தறனால இது ரொம்ப புதுசாகவும் ஒரு மாதிரி என்னமோ பிடிக்கலைங்க மதியம் செய்கிறதுக்கே. தனியாக ஒரு ஆள் மட்டும் வேலை செய்கிறது அப்படின்னா, மார்னிங் செய்கிறப்போ நான் மட்டும்தான் செய்கிறேன், யாரும் ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம், ஹரிபரியாக கிளம்பிட்டு இருக்கிறப்போ செய்கிறது வேறு மாதிரி இருக்குது. இப்போ அமைதியாக தனியாக செய்கிறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நைட்டுக்கும் சேர்த்தே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் தான் செய்கிறேன். வறுவல் பார்த்திங்கன்னா சுக்கா ஸ்டைலில் செய்கிறேன். மட்டன் குழம்பு எப்போவுமே பார்த்திங்கன்னா மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் செய்வோம். அதுவும் கொங்கு நாட்டு ஸ்டைலில் எப்போவுமே சின்ன வெங்காயம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் செலவு வறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. செலவு மீன்ஸ் பணம் செலவு பண்ணுறது கிடையாது. இந்த மசாலா பொருட்களை வறுக்கிறது தான் செலவு. வறுத்தரைச்சி குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க கொங்கு நாட்டு சைடில். அதுவும் எங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. மெயினாக இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் இட்லிக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க. நைட் இட்லி தான் செய்ய போகிறேன், அதனால் நைட்டுக்கும் சேர்த்து குழம்பு வச்சாச்சு. ஸோ நைட் ஒர்க்கு இல்லை. கொஞ்சம் இன்றைக்கி அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகுது, ஆனாலும் கொஞ்சம் லேசியாகவும் இருக்குங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றி இந்த வரமிளகாயை வதக்குவோம். அப்போ தான் குழம்புக்கு ஒரு நல்ல ருசியும் கொடுக்கும், நல்லதும் கூட, கூலிங் அதனால நல்லதும் கூட. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக கிடைக்கும். என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாகவே கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட்டு. அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வீட்டில் யாருமே அலோவ் பண்ணல. அம்மாலேருந்து என் பொண்ணு வரைக்கும் எல்லாருமே திட்டாங்க. அதனால் சரின்ட்டு ஆஃப்டர் லாங் பேக் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட போகிறேன். இப்போது இதெல்லாம் கொஞ்சம் சேரவும் மாட்டேங்குதுங்க, டைஜஷன் ஆகவும் மாட்டேங்குது. பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இல்லாமல் இருக்குது. இப்போ வற்புறுத்தி சாப்பிட வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான், சரி ஹெல்த்துக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறதுனால சாப்பிட வேண்டியதாக இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். அடுத்ததாக இதை முடிச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது தான் நான் காட்ட போகிறேன். ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் நம்ம பார்க்கலாம் அந்த 2 ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்லாம் தோணாதுங்க. ஏன்னா அந்த பாத்திரங்கள் சிங்கில் இருந்துச்சுனாலே அந்த ஒரு ஃப்ரீனஸே கிடைக்காது. அதனால் பாத்திரம் கழுவிட்டு அந்த கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தான் நல்லா ஃப்ரீயாக ஃபீல் ஆகும். அதனாலேயே கடன்னு கையோடு முடிச்சிடுவேன். ஸோ இப்போ மார்கழி மாதம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா அப்படின்னா, நாங்கள் கார்த்திகை மாதம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எக்லேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டோம். மார்கழி அப்படி பார்க்குறது இல்லைங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பெரியவங்க கூட மார்கழி மாதத்தில் சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன, கரெக்டாக விளக்கேற்றி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவோம். ஒவ்வொரு நாளுமே மார்கழி மாதத்தில் செஞ்சுருவோம். நான்வெஜ் மட்டும் எடுத்துக்கிறது உண்டு. எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்புறம் வீடை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போய்க்கிறது தான். அந்த மாதிரி தான். மார்கழி மாதம் தொடக்கத்துலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே கோயில் இருக்குது, பாட்டு போட்டு விட்டுருவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் எந்திரிச்சு போகிற டைம்லேயே விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு திரும்பி வந்துட்டுருப்பாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கிறனால பாருங்கள், த்ரோட்டு எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இது தான் சொன்னேன். கொஞ்சம் மார்கழி மாதத்தில் எனக்கு அந்த குளிர் சேராது.
ஸோ அதனால் சைனஸ் ப்ராப்ளமெல்லாம் இருக்கா, வீசிங் இருக்கான்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த சில்னஸ் சேராமல் ஃபீவர் அண்ட் கோல்டெல்லாம் டக்குன்னு அஃபெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இதை முடிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா 2 ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்ட்டு, அதை தான் பார்க்க போகிறோம். கழுதைக்கிட்டா குட்டி செவுரு என்னங்க நான் வாங்கியிருக்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாங்க, ஃப்ளவர் பாட்டு தான். இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் பாட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பர். ரொம்பவுமே ஒரு மாதிரி அந்த நான் லாஸ்ட்டாக வாங்கினதை விட இந்த சைஸும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் பாட்டுக்கு நம்ம க்ரீன் கலரில் பிளான்ட் வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் பார்த்து வாங்கினேன். இதுலேயே ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறனால நம்ம ஹோல்ஸ் போட வேண்டியதில்லை. ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய ஹோல்ஸாக இருக்குது. அதை அடைக்கிறத தான் பார்க்கணும் போல் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஒயிட்டாக அழகாக இருந்துச்சு. நான் நினச்சதை விடவுமே இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ 5 பீஸ் நல்லா இருக்குல்ல இந்த டிசைன்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் எங்கே அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். பாருங்கள். அப்படியே சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் வந்து இனி வர வீடியோஸ் வந்து இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. எதனாலன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான். ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீப் ஃபாலோ. அடுத்ததான் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கினேங்க. இது செம க்யூட்டு. இது வந்து என் பொண்ணு தான் வந்து ரொம்ப பிடிச்சி ஆர்டர் பண்ணா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த பொருள் வாங்கினேன் அப்படின்னாலும் 300 ரூபாய்க்கு மேலே போகவே போகாது. முடிஞ்சளவு 150 200க்குள்ளே தான் இருக்கும். 300ங்கிறதே ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி கம்மியான இதில் தான் வாங்குவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். இது வந்து ஒரு க்யூட்டாக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நம்மளை ஒரு ஆக்டிவாக, அதாவது டல்லாக இருந்தால் கூட இந்த பார்க்குறப்போ நமக்கே ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு சில டைம் இந்த மாதிரியும் இருக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் எங்கே ஓட்ட போகிறேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே வர்ற வீடியோஸில் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. அப்படியே மறக்காமல் சப்போர்ட்டும் பண்ணிவிடுங்க. எல்லா ஸ்டிக்கர்ஸ், அதாவது 5 என்னமோ இருந்துச்சுங்க. 5மே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அண்டு க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் அப்பப்போ நம்ம வந்து கம்மியான விலையில் வாங்குறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப செலவு பண்ணுறதும் கிடையாது. குட்டி குட்டி பொருள் இந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறப்போ ஆக்சுவலாக ஒர்க்கே இல்லாமல் இருக்கிறது பெரிய கஷ்டங்க. அதனால் ஏதாவது ஒரு ஒர்க்கை இழுத்து போட்டுட்டு செய்கிற மாதிரி தான் சில க்ளீனிங் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே மணி பிளான்ட்ஸ் தான் நம்ம வீட்டில் அங்கங்கே இருக்குது இல்லைங்களா? ஈஸி க்ரோங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மணி பிளான்ட்டெல்லாம் வளர்த்து. ஏன்னா தண்ணியிலேயும் வளர்த்துக்கலாம், மண் போட்டும் வளர்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் வளர்ந்து வரும். அதனால் அங்கங்கே மணி பிளான்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தண்ணி சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் புக் ரீட் பண்ணேன். புக் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் புக் படிக்க ஆரம்பித்தா டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு படிப்பேன். ஆனால் இப்போது, அதாவது ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைகள்லாம் வந்ததுக்கப்புறம் புக் எடுத்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே படிக்க முடிய மாட்டேங்குது, தூங்கிடுறது. அதனாலேயே அதுக்குமே பயமாக இருக்குது. ஏன்னா தூங்கிட்டோம் அப்படின்னா நைட் அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். அதனால் மதியம் தூங்க மாட்டேன் மோஸ்ட்லி. ரொம்ப ரொம்ப டயர்டாக ஹெவி ஒர்க் இருந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா மட்டும் ஒரு 1/2 hour தூங்குவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து தூக்கம் வராது. ஸோ இன்றைக்கி டே இப்படியே தான் போகுது. ஆனால் நாளைக்கு இப்படி இருக்குமா அப்படின்னா இந்த மாதிரி நாள், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டைம் நாளைக்கு கிடைக்காது இல்லையா? அதனால் யூஸ் பண்ணிக்கணும்ல. ஸோ அதனால் டிவி பார்த்துட்டே அப்படியே துணிகளையும் மடித்து வச்சிட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நிஜமாகவே எனக்கு பொறுமையாக உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் ஒரு படம் ஃபுல்லாக நான் வந்து எப்போவாவது உட்காந்து பார்த்துட்டேன்னா என் குழந்தைங்க கூட சொல்லுவாங்க, இன்றைக்கி பயங்கர அதிசயமாமே நீங்கள் ஒரு படம் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்ட்டு. அந்தளவு அதுக்கெல்லாம் பொறுமையே இருக்காதுங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்கிற வேலையும் எதுவும் இல்லை. ஸோ நான்வெஜ் செஞ்சதுனால ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சு. அதனால் இந்த கிரவுண்ட்நட் பர்ஃபி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதை வந்து பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அப்படியே நானும் ஒன்று எடுத்து சாப்பிட்லான்ட்டு தான் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் சும்மாவே போயிடுச்சுங்க. பெருசாக ஒன்றும் வேலை எதுவும் இல்லை. அப்படியே ஜாலியாகவே இன்றைக்கி டேவை வந்து
முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சு, அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, ஃபுல்லாக பார்த்தீங்களா, பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள், பண்ணுங்கள். அப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மண்டே போடுறேன். அது வந்து லாங் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் 11:30லேருந்து 12:30க்குள்ளே தினமுமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இதை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு காரணம் பர்ஃபி வந்து நமத்து போகாமல் இருக்கும். அதுக்காக தான் தினமும் ஒன்று எடுத்து ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில். ஸோ சந்தோஷமாக வாழ்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. பாய்.